ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு தடையா இருக்கிற பயம். உங்களால ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியும், ஆனா ஏதோ ஒண்ணு உங்களை பின்னாடி இழுக்குதா, அதுதான் பயம். பயம்ங்கிறது ஒரு இருட்டான அறை மாதிரி. அங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா நம்ம எதையோ நினைச்சு பயந்து அங்கேயே நின்னுடுவோம். இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும் போது அந்த பயத்தை உடைச்சு வெளியே வர்றதுக்கான தைரியம் உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது இன்ஸ்பயர் ஆனோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு வீரன் இருந்தான். அவன் ரொம்ப தைரியசாலி, ஆனா அவனுக்குள்ளேயும் ஒரு ரகசியமான பயம் இருக்கு. ஒரு முறை அவன் ஒரு பெரிய காட்டை கடந்து போயிட்டு இருக்கான். அங்க ஒரு இருட்டான குகைய பார்த்தான். அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய பூதம் இருக்கு, அங்க போறவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை அப்படின்னு. இத கேட்டதும் அந்த வீரனுக்குள்ள இருந்த பயம் இன்னும் அதிகம் ஆயிடுச்சு. ஆனா அந்த குகை பக்கமே அவன் போகாம பல வருஷம் வேற வழியில சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தான். அந்த பயம் அவன் மனசை விட்டு போகவே இல்லை. ஒரு நாள் அவன் நம்ம கோழையோ அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு வந்துடுச்சு. ஒரு நாள் முடிவு பண்ணான், சாகுறதுனா கூட பரவாயில்ல, இந்த பயத்தோட வாழ்றதுக்கு பதிலா அந்த பூதத்தை நேருக்கு நேரா சந்திச்சிடலாம் அப்படின்னு கையில ஒரு சின்ன விளக்கோட குகைக்குள்ள மெதுவா அடி எடுத்து வைக்கிறான். உள்ள போக போக சத்தம் அதிகமாகுது. அவனுக்கு நடுக்கமும் அதிகம் ஆயிடுச்சு. குகையோட நடு பகுதிக்கு போனப்போ அங்க ஒரு உருவம் பெருசா தெரிஞ்சுது. பயத்துல கை காலெல்லாம் நடுங்கினாலும் அவன் அந்த விளக்க தூக்கி அந்த உருவத்தை பாக்குறான். அங்க இருந்தது பூதம் இல்ல, ஒரு பழைய பாழடைஞ்ச கல் சுவர். அந்த குகைக்குள்ள காத்து வேகமா புகுந்து வெளியே வரும்போது ஏற்பட்ட சத்தம் தான் அந்த பயங்கரமான சத்தம். பயத்துல அவன் கண்ணுக்கே அந்த கல் சுவர் பூதமா தெரிஞ்சிருக்கு. அப்பதான் அந்த வீரன் புரிஞ்சுக்கிட்டான், பயங்கிறது இருட்டு மாதிரி, அறிவும் தைரியமுங்கிற வெளிச்சத்தை பாச்சுன்னா அந்த இருட்டுக்கு உருவமே இல்லை அப்படின்னு. நம்ம வாழ்க்கையிலயும் பல விஷயங்கள் அப்படித்தான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது பூதம் மாதிரி பயமுறுத்தும், ஆனா தைரியமா இறங்கி போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும். முதல்ல பயம் ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம ஒரு புது விஷயத்த செய்யும் போது நம்ம மூளை நம்மள பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைக்கும். ஆனா பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் முன்னேறாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உங்களுக்கு எது மேல பயம்? ஸ்டேஜ்ல பேசுறதா, மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறதா, இல்லனா தோல்வி அடைஞ்சிருவோங்கிறதா? பயத்தை எதிர்கொள்ள முதல் வழி, அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நீங்க எப்போ ஒரு பயத்தை ஒரு வார்த்தையால எழுதுறீங்களோ அப்பவே அதோட சக்தி பாதியா குறைஞ்சிடும். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க, இதை நான் செஞ்சா அதிகபட்சம் என்ன ஆகிட போகுது? ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்க, கிடைக்கலனா பரவாயில்ல, அடுத்து பாத்துக்கலாம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, நஷ்டம் வந்தா அனுபவம் கிடைக்குமே. நீங்க பயப்படுற 90% விஷயங்கள் நிஜத்துல நடக்கவே நடக்காது. பயத்தை ஒரு சவாலா பார்க்க ஆரம்பிங்க. ஒரே நாள்ல யாரும் பயத்தை போக்க முடியாது. பயத்தை வெல்ல எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை கொஞ்சமாவது செஞ்சு பாருங்க. 10 பேர் முன்னாடி பேச பயமா இருந்தா முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுங்க. அப்புறம் உங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட முன்னாடி பேசுங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட பேசுங்க. படிப்படியா முன்னேறும் போது பயங்கிறது காணாம போயிடும். பயம் வரும்போது உங்க ஒரு உடம்புல ஒரு நடுக்கம் வரும், பாத்திருக்கீங்களா? அந்த நடுக்கம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது, அதாவது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும் போதும் வரும். சோ இனிமே பயம் வரும்போது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லாம நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்லி பாருங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல நிக்கிறது இந்த பயம் மட்டும்தான். அந்த ஒரு கோட்டை தாண்டிட்டீங்கன்னா உலகம் உங்கள் கையில. பயத்தை எழுதி பாருங்க. மிக மோசமான முடிவை யோசிச்சு தைரியத்தை வளர்த்துக்கோங்க. சின்ன சின்ன முயற்சிகளை எடுங்க. பயம் உங்களை ஆள விடாதீங்க, நீங்க பயத்தை ஆளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இன்ஸ்பயர் ஆனு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.